சுரக்காய் பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சா சாப்பிடுவாங்க. நீர்க்காய்னால ஜீரண சக்தி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நார் சத்து அதிகமா இருக்கிற காய். காயை தோல் செதுக்கிட்டு துருவிடணும். அது கூடவே கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு, கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. அப்படியே பிரட்டி அப்படியே எண்ணெயில போட்டுடலாம். நீர்க்காய்னால ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, தண்ணி விட்டுடும். உடனே எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துடணும். கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா வதங்கின உடனே அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு தேவையான அளவுல உப்பு, கொத்தமல்லி தூவி பச்சை வாசனை போன உடனே எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி பதத்துக்கு வந்த உடனே கசூரி மேத்தியை கசக்கி போட்டு கேஸை ஆஃப் பண்ணிடணும். உருண்டைகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணா கிரேவி ரெடி ஆயிடும். இந்த சுரக்காய் கிரேவியை சப்பாத்தி கூட, ரைஸ் கூட, எது கூட வேணும்னாலும் சாப்பிடலாம். நான் கீ ரைஸ் தான் பண்ணேன், அதுவும் சுலபமா செஞ்சிடலாம். கீ ரைஸ் அளவும் சுரக்காய் கிரேவியோட அளவும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கிரேவியோட சாரெல்லாம் அந்த உருண்டைக்குள்ள போய் டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.